ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்ல போகிறேன். ஏன் சந்தோஷமாக பேசுகிறீங்க? நல்ல பலன் தான் சொல்ல போகிறேன், அதனால தான் சந்தோஷமாக சொல்கிறேன். சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறாரு. அது குருவோட வீடு, சுப கிரகத்தோட வீடு. சுபரோட பாபர் சேரும் பொழுது சுப கிரகமாக தான் ஆகிவிடுவார். அதனால் அவருடைய பலன்களும் நல்ல பலன் தான் இருக்க போகுது. 12 ராசிக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும், நீங்களும் கண்டிப்பாக கவனமாக கேட்கணும், முழுசாக கேட்கணும். அப்போ தான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்க. இப்போ விஷயத்துக்கு போகலாமா? உங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, வந்து அமர போகிறாரு. அதனால் என்னென்ன பலன் நடக்கும் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதனால் என்ன நடக்க போகுதுன்னா இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அப்போது முதல்ல 10ஆம் இடத்து பலனை பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் உங்களுக்கு. 10ல் சனி பதவிப்பாழ். இப்போலாம் நிறைய பேர் ஜோசியம் தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய ஜோசியர் வந்துட்டாங்க. எங்களை மாதிரி இருந்தவங்களாம் 50 வருஷமாக ஜோசியம் பார்த்துட்டு வரோம் நாங்களாம். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. வருஷம் ஜோசியர்கள், புது ஜோசியர்கள், புதுவிதமான ஜோசியர்கள், புதிய யுக்திகளை கொண்ட ஜோசியர்கள், இப்படிலாம் வராங்க. நான் யாருமே தவறாக சொல்லலை, யாருமே தப்பாக பேசலை. எல்லோரும் வரட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், மக்களுக்கு நல்லது பண்ணட்டும், விழிப்புணர்வு கொடுத்தோம், அவங்க சொல்கிறது பழிக்கட்டும், மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். எதுக்கு இது சொன்னேன்? உங்களுக்கு இப்போது 10ஆம் இடத்துல வந்துட்டார் இல்லையா, பதவி பாழ்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா, அது அப்படி நினைக்காதீங்க. புதுசாக வரவங்களாலும் விஷயம் தெரியாதவங்களும் அப்படி சொல்லுவாங்க. அது இருக்கிறது குருவோட வீட்டில். குரு வீட்டிலேருந்து குரு வீட்டை பார்க்குறாரு. அப்போது சுபத்துவம் தான் அதிகமாக பெற்றிருப்பார். அது சனி பகவான் மட்டும் இல்லை, பாப கிரகங்கள் சுபரோடு இருந்தாலும் சுபரோடைய வீட்டில் இருந்தாலும் அந்த சுபத்துவமை கிரகித்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு அந்த சக்தி உண்டு, பவர் அதிகம். அதுவும் சனி பகவான் சொல்லவா வேணும்? சனீஸ்வரன் பட்டம் பெற்றுவராச்சு, அவருக்கு என்ன பவராக இருக்காது? அதனால தானே அவர் சனீஸ்வரன் பட்டம் பெற்றார். அப்போது உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். 10ல் வந்தால் என்ன நடக்கும்? இருக்கிற வேலையிலேருந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், இருக்கிற வேலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அது கூட இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், வெளியூர் வேலை கிடைக்கும், வெளிநாட்டு வேலை கிடைக்கும், எல்லா வேலையும் கிடைக்கும். வேலை மட்டுமா இல்லை, தொழிலும் வளர்ச்சியாகும். தொழில் மூலியமாக பங்குதாரர்கள் வருவார்கள், வியாபாரம் மூலியமாக பங்குதாரர்கள் வருவார்கள். வியாபாரத்தை சீரம் சிறப்பாக பண்ணுவீங்க. ஆனால் நீதி நேர்மை சத்தியமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான் விஷயம். இதுதான் நடக்க போகுது. அப்போது இது மட்டும் இல்லை, 10ஆம் இடம் போட்டி பந்தயங்கள் இதை நிர்ணயிக்க இடம்னு சொல்லப்படுது. அப்போ மிதுன ராசிக்காரங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தால் வெற்றி பெறலாம். நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு நினச்சிருந்தீங்களா, அதுலேயும் வெற்றி பெறலாம். அது இல்லாமல் உங்கள் திறமையில் வெற்றி பெறலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். போட்டி பந்தயம்னா அப்படி தானே. அப்போ வெற்றி வரும் தானே, உங்களுக்கு கிடைக்க தானே போகுது. நீங்கள் நல்லா தானே இருக்க போகிறீங்க. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அப்போ இதெல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது நேர்மையான முறையில் நீங்கள் வெற்றி பெறணும். குறுக்கு வழியில் ஈடுபடக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, இப்போ தான் அந்த ஊக்க மருந்துலாம் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்டு நம்ம போய் எல்லாரோட வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனைக்குள்ளாவீர்கள். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸ்போர்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, கேட்டுருப்பீங்க. இப்போல்லாம் நிறைய விளம்பர யுகமாக இருக்குது. உடனுக்குடன் விஷயம் வந்துடுது. நீதி நேர்மை சத்தியமாக போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? அதனால் 10ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த பலன்கள் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போ அதனால் என்ன நடக்கும்? அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேனே, வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக நடக்கும். வேலை மூலிமா போயிட்டு வருவீங்க, தொழில் மூலமாக போயிட்டு வருவீங்க, வியாபாரம் மூலிமா போயிட்டு வருவீங்க. இது மட்டும் இல்லை, சுற்றுலாவாகவும் போயிட்டு வருவீங்க. எப்படி இருந்தாலும் போயிட்டு வந்துடுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நஷ்டங்கள் குறையும்.
சனி பகவானே பார்க்குறாரு. அப்போ நஷ்டம் அதிகமாக தானே ஆகும். நீங்கள் நல்ல செலவு பண்ணிங்கன்னா, உண்மையான பொருள், தேவையான பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாகாது. தேவையில்லாத பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளும் நஷ்டமாயிடும், உங்களுக்கு பணமும் நஷ்டமாயிடும். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ அதனால் என்ன நடக்கும்? இது வரைக்கும் வண்டி வாகனங்கள் இல்லாதவங்க வண்டி வாகனத்தை மாற்றிடுவீங்க, புது வண்டி வரும். இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த மிதனராசிக்காரர்கள் புது வண்டி வாங்குவதாக இருந்தால் இன்னொருத்தர் மூலமாக வாங்குங்க. அதாவது செகண்ட் ஹேண்ட் வண்டின்றது ஒரு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் புது வண்டி வாங்கினாலும் யாராவது வாங்கி இருந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க, இது ஓகே. இது நிறைய பேர் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு வேண்டியவர் வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க, ரிலேஷனில் இருப்பாங்க, அவங்க மூலிமா வாங்கி உங்கள் பேருக்கு மாற்றிங்க. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இதெல்லாம் இப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் நேரில் போய் ஜாதகம் பார்க்க தான் சொல்லுவாங்க. இது மாதிரி சூட்சம் பலன்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன்? எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, 50 வருஷம் பார்த்தாச்சு, இதில் போய் இன்னுமே நான் சம்பாதிக்க போகிறேன். அதனால் ஒருத்தர் வாங்கி உங்கள் அது சொந்தக்காராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அதுதான், அது மூலம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்க வாங்கி பணம் நீங்கள் கொடுங்க, அவங்க பேரில் இருந்து உங்கள் பேருக்கு மாற்றிடணும், அவ்வளோதான். இது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வீடும், அதே மாதிரி தான் இடமும், இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும். அப்போது இப்போ இப்படி கேட்கலாம், நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும், அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ 2 பேரும் சேர்ந்து வாங்க. இது எவ்வளோ ஈஸியான விஷயம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து வாங்கிக்கோங்க, 2 பேர் சேர்ந்து பண்ணிங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு இதனால் வரைக்கும் உடம்புல இனம் புரியாத ஒரு நோய் நொடியோ இருந்திருந்தாலோ எல்லாமே காலாவதி ஆகிடும். காலாவதினா என்ன? காணா போயிடும், உங்களை விட்டு போயிடும். அதுக்கு உண்டான மருத்துவம் பார்ப்பீங்க. இதனால் வரைக்கும் கிடைக்காத மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பார். இதுதான் நல்ல நேரம் வரும்போது தான் அப்படி தான் நடக்கும். எல்லாமே கெட்ட நேரம் வரும்போது தான் யாரும் பார்க்க முடியாது, யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்படி தான், இது உண்மையான விஷயம். இதெல்லாம் ஒன்றும் போய் கிடையாது. இது ஆண்டு அனுபவித்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போது நல்ல மருத்துவர் கிடைப்பார், நல்ல மருந்துகள் கிடைக்கும், சாப்பிடுவீங்க, நல்லா ஆகிடுவீங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு படிப்புலேயுமே வளர்ச்சிகள் உண்டாகும். இது வரைக்கும் இதெல்லாம் படித்து பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கலாம் நினச்சிருப்பீங்க இல்லையா? அது தள்ளி போயிருக்கோம் இல்லையா? அதெல்லாமே இப்போ படித்து பாஸ் பண்ணி கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸாம் இது பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் வந்ததுன்னு. அது மாதிரி தான் நடக்க போகுது. இது மட்டும் இல்லை, தேர்வு எழுதி பிஹெச்டி பண்ண போகிறீங்க, ஆராய்ச்சி படிப்பு. ஏன்னா உங்களுக்கு புதன், உங்கள் ராசி அதிபதி புதன். ஆராய்ச்சிக்கு உண்டான படிப்பில் படித்து சாதனை புரியலாம், கின்னஸ் ரெக்கார்டு பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு படித்து அது மூலிமா நல்ல விஷயங்கள் கொண்டு வரலாம். பெரும்பாலும் சயின்ஸு, அறிவியல் சம்மந்தப்பட்டதில் படிப்பில் போகலாம், மேக்ஸு, கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட படிப்பில் போகலாம், கம்ப்யூட்டர் அது சம்மந்தப்பட்ட படிப்பில் போகலாம். இதெல்லாமே புரிஞ்சுக்கலாம். புது விதமாக கண்டுபிடிப்பீங்க, புது விதமான உங்களுக்கு அந்த மைண்டை வேலை செய்யும். அப்போது அதில் தெளிவு பெற்று நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் தானே, அவர் பெருமாள்னு கூட சொல்லுவாங்க தானே. அப்போது நல்லா கேட்டுங்க, நீங்கள் பார்த்த சாரதி பெருமாளை வழிபட வேண்டும். இந்த சனிப்பயிற்சி காலத்தில் சனிக்கிழமையிலையோ புதன்கிழமையிலையோ பார்த்த சாரதி பெருமாளை வழிபட்டு வந்தீங்கனால் இது சூட்சமான பரிகாரம். அவர் விட்டுறாதீங்க, கிட்டே பிடிச்சிங்க. அவர் தான் பார்த்தசாரி பெருமாள்னா அங்கே இருக்காரே, அவர் தான் போய் பார்க்கணும் இல்லை. அந்த பெயர் கொண்ட பெருமாள் எங்கே இருந்தாலுமே அவரை நீங்கள் பார்த்து வணங்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த பெருமாள் கோயில் போயினாலும் மனசில் அந்த பெருமாள் பெயர் வேறு எதாவது இருந்தால் கூட நீங்கள் பார்த்தசாரி பெருமாள்ன்ற மனசில் சொல்லிங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ அதனுடைய வைப் அங்கே கிடைக்கும், கண்டிப்பாக நடக்கும். முடிஞ்சிடுச்சா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்போ உங்களுக்கு இது நாளுக்கு அப்புறம் 7ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? கணவன் மனைவி உறவில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். எப்படி? உண்மையான கணவன் மனைவியாக இருந்தால், உண்மையான அன்பை கொண்டவங்களாக இருந்தால், ஒருத்தர் மேலே ஒருத்தர் உண்மையான பாசம் வச்சுருந்தா, அது மற்றவங்களால் பிரச்சனையாக இருந்தால், விலகி இருந்தால், அது கண்டிப்பாக நடக்கும். ஆஹா, சூப்பராக சொல்லிட்டீங்களே. ஆமாம், இருக்கிற உண்மை தானே சொல்கிறேன். கெட்டது எப்படி நடக்கும்? கணவனாக இருந்தாலோ மனைவியாக இருந்தாலோ மேலுக்கு பாசம் வச்சுக்கிட்டு, சும்மா அன்பு வச்சுக்கிட்டு, வேறு தொடர்பில் இருந்தாலோ, கணவன் இருந்தால் வேறு பெண் மொழி தொடர்புலையோ, மனைவி இருந்தாலோ வேறு, இப்போலாம் நடக்குது நிறைய. இதெல்லாம் நான் என்ன இப்போ இல்லாததாக சொல்ல போகிறேன். இப்படி இருந்து நீங்கள் வெளி வேஷம் போட்டீர்களானால் உங்களுடைய பிரிவு நிரந்தரமாக ஆகிடும்.
ஏன்னா சனி பகவான் அந்த மாதிரி நீதிமான், கரெக்ட், ஜட்ஜி, ஒரு ஜட்ஜி. அவர் ஜட்ஜி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தீர்ப்பு தானே முக்கியம், ஜட்ஜ்மெண்ட் தானே முக்கியம். அப்போ அது மாதிரி பண்ணுவார். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் மனசில் மாற்றிக்குங்க, நல்ல விஷயமா இருங்க, கணவன் மனைக்குள்ளே அந்யோன்யமாக இருங்க, எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க, ஒளிவு மறைவு இல்லாமல் இருங்க. அவ்வளோதான் விஷயம், அதுதான் சொல்ல வந்தார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது மாதிரி பண்ணுங்க. இது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும், நல்ல வெளியூர் வெளிநாட்டு வாசம் கிடைக்கும், நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க, பார்க்காதவங்களாம் போயிட்டு வருவீங்க. ஏன்னா சனி பகவான் அந்நிய கிரகம்னு சொல்லப்படுது. அப்போது அந்நிய நாட்டுக்கு போயிட்டு வருவீங்க. அந்நிய இனத்தவர், அந்நிய மதத்தவர், அந்நிய மொழி பேசுபவர்கள், இவங்களுடன் பழகுவீங்க. அது மூலிமா லாபம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இது பண்ணிட்டீங்களா? நீங்கள் தான தர்மம் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா ஒரு விஷயம், அப்போது அதுக்கு வாங்க. அப்போது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தான தர்மம் பண்ணுங்கள். பெற்றோர்கள் இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பெற்று போட்டு போயிருப்பாங்க, அனாதாசம் விட்டுருப்பாங்க, இல்லை எங்கேயா தூக்கி போட்டு போயிடுவாங்க. இப்போ நிறைய பேர் ஹாஸ்பிட்டலே விட்டு போயிடுறாங்க. அது மாதிரிலாம் நடக்குது இப்போது. அப்படிப்பட்ட குழந்தைகளாக பார்த்து இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அங்கே போய். அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி, அந்த மாதிரி குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் சொல்ல மாட்டாங்க? நீங்கள் உதவி பண்ண போகிறவங்க தெரிஞ்சு போச்சு, அப்புறம் உங்களுக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறாங்க? அப்பேற்பட்ட குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க, தத்து எடுத்துங்க. இல்லை நான் அடிக்கடி போய் பாருங்கள், உணவு வாங்கி கொடுங்க, உடை வாங்கி கொடுங்க. இது 2 மட்டும் பத்தாது, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அவங்க எதில் ஈடுபடுறாங்கன்னு பாருங்கள். அவங்க படிப்பு செலவு இருந்தால் அதை எடுத்துக்குங்க. உங்களால் முடியும்னா கூட்டு முயற்சியில் எடுத்துங்க. இதெல்லாமே ஒரு பதிவில் நான் சொல்லிட்டு தான் வரேன். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடியதான் சொல்கிறேன். செய்ய முடியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அவ்வளோதான். அப்போது மிதுனராசிக்காரங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். நான் சொன்ன இந்த அவருடைய இடத்தோடைய பலனும் சொல்லியிருக்கேன், அவர் பார்வை படும் இடத்தோடைய பலனும் சொல்லியிருக்கேன். அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாக்கா பதவி பாழ் மட்டும் இல்லை, 10ம் செய்வார். அதில் நல்லதும் செய்வார், கெட்டதை செய்ய மாட்டார். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலனும் சொல்லி தானே ஆகணும். அப்போ என்ன நடக்கணும்னா, நீங்கள் ஒரே தெளிவான சிந்தனையோடு இருக்கணும். யார் பேசணும்னாலும் கேட்கக்கூடாது, இந்த காதில் இந்த காதில் விட்டுடணும், மனமாற்றங்கள் இருக்கக்கூடாது, கண்டதை சாப்பிடக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கனாக்கா இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு நல்லா இருந்து எல்லாருமே நல்லா ஆக்கி நீங்களும் நல்லா இருக்க போகிறீங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி நம்பர் 1 இருக்க போகுது. என்ன நம்பர் 1ன்றீங்க? இப்போ தானே அஷ்டம சனிலேருந்து விலகி இருக்குது, 9ஆம் இடத்துல வரப்போகிறாரு, பாக்கி சனின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே. நீங்கள் புரியாதவங்க, எதுவும் தெரியாதவங்க. இப்போ சொல்லட்டுமா? 9ஆம் இடத்துல வந்தால் கூட அவருடைய பார்வை இடங்கள் இருக்கு இல்லையா, உங்கள் ராசிக்கு 3, 6, 11. நல்லா கேட்டுங்க. பாபகிரகங்கள் 3, 6, 11 இருந்தாலும் பார்த்தாலும் நல்ல விஷயம் நடக்கும், வெற்றி நிச்சயம், நம்புங்க. இதுதான் உண்மை. அப்போது சனிப்பயிற்சிக்கில் கடகராசிக்காரங்களை தானே நிறைய நடக்க போகுது. நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. பல பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, கடன் வாங்கி கடன் கொடுக்குற பிரச்சனை, வியாபாரத்தில் நஷ்டம், தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது, வேலை இருந்தாலும் சம்பளம் குறைவாக இருக்கிறது, எந்த வித ப்ரொமோஷன் இல்லாமல், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்து தானே வந்தீங்க. இது மட்டுமா அனுபவிச்சிங்க? உங்களை எல்லாரும் விலகி விட்டு போனாங்க, சொந்தக்காரங்க விட்டு போனாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு போனாங்க. நீங்கள் நல்லவங்க 4 பேர் இருந்தால் போதும்னு நினச்சிங்க இல்லையா, அந்த 4 பேர் மட்டும்தான் இருந்தாங்க, மற்றவங்களாம் போயிட்டாங்க. இப்போ எல்லாமே தேடி வர போகிறாங்க இல்லையா, அதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கேன். அப்போது சனி பகவான் தன்னுடைய 9ஆம் இடத்தான உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வீட்டிலேருந்து உங்கள் ராசிக்கு 3, 6, 11 இடத்த பார்க்க போகிறார் இல்லையா, அதனுடைய பலன் தானே இப்போ சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் மீண்டு, ஆமாம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நல்லா ஆகிட்டேன், அப்படி தான் சொல்ல போகிறீங்க. விஷயத்துக்கு வரலாமா? இப்போது 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாக வந்து அமர்ந்திருக்கார் இல்லையா, அப்போது என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படி தானே கேட்குறீங்க. 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே உங்களுக்கு உயர்வான பலன் கிடைக்கும். அப்படின்னா உயர்வான பலன், இப்போது ப்ரொமோஷன், அது உயர்வான பலன் தானே. வேலை இருந்திருப்பீங்க, ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கும், ப்ரொமோஷன் கிடச்சிரும்.
பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதுதான் உயர்வான விஷயம். இது மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, திறமை இருந்திருக்கும். பெரும்பாலுமே கடகராசிக்காரங்களுக்கு திறமை உண்டு, தாராள மனப்பான்மைன்ற எண்ணமும் உண்டு, இறக்க சிந்தனை உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் முன்னேற முடியாமல் இருந்திருப்பீங்க. இப்போது உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படும். இப்போ தான் நிறைய வழிவகைகள் வந்துடுச்சு இல்லையா? உங்கள் திறமையை பற்றி 4 பேர் சொல்லுவாங்க தானே, பார்ப்பாங்க தானே, கேட்பாங்க தானே, அதானே. அதனால் உங்களுக்கு அந்த திறமை மூலிமா வெற்றி கிடைக்கும், உங்களுடைய திறமை வெளிப்படும், நீங்கள் எல்லோரும் முன்னாடி பெரிய ஆளாக வரப்போகிறீங்க. அது மட்டும் இல்லை, 9ஆம் இடத்துல வந்திருக்கிறனால தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும். அவருடைய சொத்து பத்து இருந்தால் அவர் கொடுக்கணுன்னு நினைக்காமல் இருந்தால் கூட கொடுத்துருவார். சரி இப்போ கொஞ்சம் வச்சுக்கோ, அப்புறமா கொஞ்சம் தரேன், இப்படி தான் சொல்லுவார். இதுதான் நடக்க போகுது. ஆனால் அவருக்கு நீங்கள் அன்பும் அனுசரணையாக ஆதரவாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேண்டியிருப்பீங்கள்ல, இந்த சாமிக்கு வேண்டியிருப்பீங்க, அந்த சாமி இவ்வளோ கஷ்டம் இல்லையா? அஷ்டம சனி காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போ நீங்கள் வேண்டாமே இருப்பீங்க. சாமி நாங்கள் போகாத குளமே இல்லை, சாமி போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, இப்படி தானே சொல்லுவீங்க. அதெல்லாமே இப்போ நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? அந்த வேண்டிப்பீங்களா கோயிலுக்கு வேண்டுதல், அதை போய் வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. கையில் பைசா வந்தால் நிறைவேற்றுவீங்க. கண்டிப்பாக பைசா வந்துடுமே, சனி பயிற்சியானோன்னு வந்துடும். உடனே வராது. எப்பயுமே நல்லா கேட்டுங்க, சனி பகவான் ஒரு ராசியில் வந்து அமர்ந்த உடனே அவருடைய பலன் கிடைக்கணும்னா 3 மாதத்துக்கு அப்புறம் தான் பலன் கொடுப்பார். அவர் மந்தன்னு சொல்லக்கூடியவர். அதே குரு பகவானாக இருந்தால் அவர் ஒரு ராசிக்கு வரத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடியே பலன் கொடுத்துருவார். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அது சுபத்துவம், இது பாபத்துவம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க, விட்டதை பிடிக்க போகிறீங்க, இழந்ததை மீண்டும் பெற போகிறீங்க. இதெல்லாமே நடக்கும். இதெல்லாமே 9ஆம் இடத்துக்கு உண்டான சனி பகவான் கொடுப்பார். அடுத்ததாக பார்வை சொன்னீங்களே சாமி, அதுதானே இப்போ சொல்ல போகிறேன். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தைரியம் வந்துடும், துணிச்சல் வந்துடும். பார்த்துடலாம், செஞ்சிடலாம், இப்படி தான் பேச போகிறீங்க, இப்படி தான் நடக்க போகிறீங்க. அசட்டு துணிச்சல், அசட்டு தைரியம் எல்லாமே வந்துடும். எல்லாத்தையும் இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி செஞ்சும் வெற்றி காண்ப போகிறீங்க. எல்லாமே நடக்க போகுது. இளைய சகோதரர் மூலிமா உதவிகள் கிடைக்கும், தம்பி தங்கச்சி மூலிமா. அது மட்டும் இல்லை, பயணங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நிறைய ட்ராவலிங் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அது மூலிமா போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த ட்ராவலில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டியில் ஏறும்போதும் போகும்போது வேகமாக போகாமல் நிதானமாக போகணும். நீங்கள் உங்கள் வண்டியில் போனாலும் சரி, நீங்கள் அடுத்த வண்டியில் போனாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு முக்கியமான ஒரு வெற்றி, அது எல்லோரும் பேசப்படுற வெற்றி. இவ்வளோ நாள் இருந்தாப்பா அவன் இருக்கிற திறமை அவனுக்கே தெரில, இப்போ அதை கொண்டு வந்தாங்க. நீங்களாக கொண்டு வந்தாலும் சரி, இல்லை யார் மூலிமா வரும். ஒருத்தர் வந்தார், அவங்ககிட்ட இருக்க திறமையை வெளிப்படுத்தினார், நல்லா ஆகிட்டான்ப்பா, எல்லோருலையும் பேசப்படுறான்ப்பா. இது எப்படி நடந்துன்னு தெரிலப்பா, ஒருவேளை நல்ல நேரம் வந்துச்சு போலுக்கு, இப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அடுத்தா பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? வழக்கு. கடகராசிக்காரங்களுக்கெல்லாமே அஷ்டம சனி காலத்தில் இருந்த வழக்கு வாய்தா போட்டு உங்கள் முகம் வாடுற அளவுக்கு நடந்துக்கிட்டே இருந்தது இல்லையா? இல்லாத வழக்கும் உருவாச்சு இல்லையா? இருந்த வழக்கும் பிரச்சனையாக இருந்தது, இல்லாத வழக்கும் புதுசாக வந்து முளைச்சிது. இப்படி வழக்கிலேயே காலத்தை ஓட்டியிருந்தீங்க இல்லையா? அதெல்லாமே முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்தானே ஆகணும். அது இப்போ உள்ள நேரம் முடிவுக்கு வந்து தான் ஆகணும். முடிவு சுகமாக தான் இருக்கும். அது மூலிமா சொத்து வரவங்களுக்கு சொத்து வந்து சேர்ந்துடும், நஷ்டேடுக்கு உண்டான பணம் வரவங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். நல்ல முறையில் விவாகரத்து ஆகி தான் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு விவாகரத்து ஆகிடும். இல்லை விவாகரத்து ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கோர்ட்டு மூலிமா சேர்த்து வச்சுருவாங்க. எல்லாமே நடக்கும். அதுக்குண்டான கிரகம் தானே, சனி பகவான் தானே நீதிமான். அவர் தானே இந்த சட்டத்துறைக்கெல்லாமே உரியவர், நீதியை நிலைநாட்டுறவர் அவர் தானே. எல்லாமே நடக்கும். இது மட்டும் நடக்க போகுது. கடகராசிக்காரங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. யார் தொல்லை கொடுத்துருப்பா? கூட இருந்தவங்க கொடுத்துருப்பாங்க, சொந்தக்காரங்க கொடுத்துருப்பாங்க, நட்பாக பழகினந்தவங்க கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா உங்கள் தொழில் மூலிமா போட்டிக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கொடுத்துருப்பாங்க. எல்லாம் மறைமுகமாக தான் கொடுப்பாங்க. யாரும் நேருக்கு நேராகவோ எதிர்த்தோ தொல்லை கொடுக்க மாட்டாங்க. அப்போது அதெல்லாமே போயிடும் போகுது. அதுதான் சொல்ல வரேன்.
அதனால் அதுவும் போயிடும், எல்லாமே போயிடும், சாதனை புரிவீங்க. கண்டிப்பாக கடகராசிக்காரங்க உத்தியோகம் பார்க்குறவங்களா இருந்தால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வராத பலன்கள் வரப்போகுது, கிடைக்காத உதவிகள் கிடைக்க போகுது, நல்ல பொசிஷனில் வருவீங்க, உயர்ந்த பதவியில் வருவீங்க, அது மூலிமா ஊதிய உயர்வு கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும், எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, நோய் நொடி இருந்திருக்கும் இல்லையா, கடகராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தாலே அவங்க மனசாலேயே நோய்க்கு ஆளாகிறவங்க. மன உளைச்சல், டென்ஷன், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க தான். அது எல்லாமே போயிடும். சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்துருப்பீங்க, அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு அடிக்கடி டாக்டரை பார்த்துருப்பீங்க, டாக்டரை மாற்றிருப்பீங்க, மருந்து மாத்திரையை மாற்றிருப்பீங்க, எல்லாமே செஞ்சுருப்பீங்க. ஒரு வழி ஆக்கியிருக்கோம் உங்களை இந்த அஷ்டம சனி காலத்தில். ஆனால் இப்போது மாத்திரை மருந்தை குறைச்சிப்பீங்க, டாக்டரு நல்ல டாக்டராக வந்து அமைவார், வேண்டான்னுவார், இனிமேல் உங்களுக்கு மாத்திரை மருந்து எல்லாமே நீங்கள் சரியாயிடுவீங்கன்னு சொல்லுவார், அதுக்குன்னா ட்ரீட்மெண்ட் சொல்லுவார், உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுவார். புரிஞ்சிட்டிங்களா? அவ்வளோதான். உணவே மருந்துன்னு ஏன் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, அதை நம்ம யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லையே. ஆனால் கொரோனா பீரியடில் எல்லாமே கடைப்பிடிச்சாங்க இல்லையா, அது மாதிரி தான். இப்போது அது மாதிரி கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா அந்த உணவே மருந்துன்ற முறையில் நீங்கள் மருத்துவம் பார்க்காமலே உங்கள் உடலில் சரியாயிடும். இது மட்டுமா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11 இடத்தை பார்க்குறாருல, அதை பற்றி நான் சொல்லி தானே ஆகணும். பல வகையான லாபங்கள், தொழில் பண்ணாலும் லாபம் வரும், வியாபாரம் பண்ணாலும் லாபம் வரும், உத்தியோகம் பார்த்தாலும் லாபம் வரும், அடிக்கடி உத்தியோக நிமித்தமாக வெளியே போயிட்டு வரீங்க, ஓவர் டைம் கிடைக்கும், அது மூலிமா லாபம் கிடைக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்கணும், கூட பழகுனவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும், கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக இருக்கணும். பொறாமப்பட்டனால அதனால் கண் திருஷ்டி, பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படும், அதில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இது இல்லாமல் அம்பாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடுனா நிறைய அம்மன் வழிபாடுங்க எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு இந்த பலனை நீங்கள் முழுசுமாக நல்ல பலனாக அனுபவிக்கணும்னா வாராகி அம்மனை வழிபடுங்கள். கடகராசிக்காரங்க சொல்லியிருக்கேன், வாராகி அம்மனை பிடிச்சிங்க. இப்போ ட்ரெண்டாக உள்ள தெய்வமே வாராகி அம்மன் தான் சொல்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக கடகராசியில் பிறந்தவர்கள் வாராகி அம்மனை வழிபட்டு வந்தால் நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கலாம், இல்லை கோயிலில் போய் வணங்கலாம். வீட்டில் வச்சு வணங்கணும்னா அதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடியன் வாராகி உபாசகர், அதனால் அதையும் சொல்லுவேன், தீட்சை கொடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். இதுமாதிரி பண்ணிட்டுக்கலாம். நீங்கள் தான தர்மம் பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்கள், விதவைகளுக்கு உதவி பண்ணுங்கள், அப்புறம் வாழை வெட்டியாக இருப்பாங்களே அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க மூலிமா இருக்கவங்க கூடவங்களும் உதவி பண்ணலாம். பொதுவாக பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க, அவங்களுடைய நல்லெண்ணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க, அந்த புண்ணியம் கிடைக்கும், அது மூலிமா நல்லது நடக்கும். பொதுவாக உங்களுக்கு பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுது.